இஸ்லாமியர்கள் அடிக்கடி நம்ம பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா? ஒருத்தர் தன்னை தேவன்னு சொல்லிட்டா ஏற்றுக்கொள்ளலாமா? இஸ்லாமியர்கள் அடிக்கடி நம்ம கிட்ட கேட்கறது, இயேசு கிறிஸ்து தேவன்னு சொல்லி இருக்கிறாரா? நம்ம திரும்பி கேட்கிற, ஒருத்தர் தேவன்னு சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? கரெக்ட் தானே? ஒருத்தர் தன்னை தேவன்னு சொன்னா ஏற்றுக்கொள்வீங்களா? குரான்ல பிர்ரவின் ஒருத்தர் இருக்கிறாரு. பிர்ரவின் அவர் என்ன சொல்றாருன்னா தன்னை தேவன் என்று சொல்லுகிறார். நம்ம பைபிள்ல அவரை பார்வோன்னு மொழிபெயர்த்திருக்கிறோம். அதுல பிர்ரவின் இருக்கு. அவர் என்ன சொல்ற, தன்னை தேவன் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் தேவன் சொல்லிட்டாரு, அப்ப தேவன் ஏற்றுக்கொள்ளலாமா? முடியாது இல்ல. அப்ப ஒருவர் தன்னை தேவன் என்று சொல்லுகிறதுனால அவரை தேவனை என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவனுக்கென்று இருக்கக்கூடிய வரையறை, தேவனுக்கென்று இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ், அந்த தகுதியின் அடிப்படையில் தான் அவரை நாம் என்னன்னு சொல்லுகிறோம்? தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் சொன்னா உடனே அப்படி நம்ம தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. திடீர்னு யூதாஸ் காரியத்து கூட தன்னை தேவன் என்று சொல்லலாம். ஏற்றுக்கொள்ள முடியுமா? நோவே. இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயம், அவருடைய கேரக்டர், அவருடைய சர்வ வல்லமை, சர்வ ஞானம், சர்வ வியாபி, அவருடைய அனந்த ஞானம், இப்படி அவரை குறித்ததான அவருடைய மாறாத தன்மை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் எப்படி இருக்கிறார்? மாறாதவராய் இருக்கிறார். அன்சேஞ்சிங். இந்த உலகத்துல ஒன்று மாறாததாய் ஒன்று இருக்க முடியும் என்று சொன்னால் அது தெய்வத்துவமாய் மாத்திரமே இருக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறாதவராய் இருக்கிறார். படைக்கப்பட்டவைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? மாறக்கூடியது. அது தன் நிலையிலிருந்து மாறக்கூடியது, அழியக்கூடியது. அது எட்டர்னல் கிடையாது, நித்தியமாய் இருக்கவும் முடியாது. அது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனம் சொல்லுகிறது அன்சேஞ்சிங், மாறாதவர், அன்சேஞ்சிங் காட். இப்படி எத்தனை வசனங்களை நாம சுட்டி காண்பிக்க முடியும் கிறிஸ்துவுக்கு? இது போன்ற குணாதிசயங்களை வைத்துதான் கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லுகிறோம். அவரே சில இடங்கள்ல அதையும் அங்கீகரிக்க கூடியவராக இருக்கிறார். எந்த ஒரு இடத்திலும் தன்னை தேவனே என்று சொல்லும் பொழுது நீ என்னை தேவன்னு சொல்லக்கூடாதுன்னு அவர் எந்த இடத்துலையும் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. தோமாவை குறித்து வாசிக்கிறோம். தோமா, நான் அவரை பார்த்து அவரை என்னுடைய அவருடைய விழா இதுல நான் கையை வச்சாலொழிய நான் நம்பவே மாட்டேன்னு சொல்லும் பொழுது அங்கு நேர கிறிஸ்து வருகிறார். அந்த இடத்துல தோமா சொல்லுகிறார், ஆண்டவனே என் தேவனே என்று சொல்லும் பொழுது, என்னை என் தேவன் எப்படிப்பா நீ சொல்ல போச்சு? நான் ஒரு சாதாரண படைக்கப்பட்டவன் என்று இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, சொல்லல. ஒரு இடத்துல கூட அவர் சொல்லல. ஆனால் ஒரு தேவ தூதன் அவன் காலில் யோவான் விழுந்த பொழுது ஐயோன்னு மனம் பதறி, ஐயோ நீ எப்படி என் காலில் விழுகலான்னு அந்த தேவ தூதன் கதறுகதை பார்க்கிறோம். இங்கு கூட இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அற்புதமான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். தேவ ஆலயத்திலும் நான் யார்? பெரியவன். ஓய்வு நாளுக்கு நான் யாராயிருக்கிறேன்? ஆண்டவராய் இருக்கிறேன். யார் இப்படி சொல்ல முடியும்? எந்த ஒரு மனுஷன் ஓய்வு நாளுக்கு நான் ஆண்டவராய் இருக்கிறேன் எப்படி சொல்ல முடியும்?